ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவத்திலே 15வது பகுதி இன்று. மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணா என்று ஆழ்வார் அருளிச் செய்கின்றார். அப்படி அந்த மருத்துவன் விஷ வைத்தியத்துக்கு பிரயோகிக்கக்கூடிய மந்திரம் போலே ஒரு சிட்டிகை ஆழ்வாரிடத்துல இருக்கு என்பதைத்தான் இன்று நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். எம்பெருமான மருத்துவன்னு சொல்றார். ஆனா அந்த மருத்துவர் ஒரு விஷ வைத்தியத்தை போக்குறதுக்கு அவரிடத்துல ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு சிட்டிகை இருக்குன்னா அது யாரிடத்துல இருக்குன்னா ஆழ்வாரிடத்துல இருக்கு, நம்மாழ்வாரிடத்துல இருக்குங்கிறத மிக அழகாக ஒரு ஸ்லோகம் நமக்கு காட்டுகின்றது. அது என்னன்னு சொன்னா, ஆழ்வாருடைய ஸ்ரீ ஹஸ்த முத்ரையை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம். அடியார்களினுடைய நெஞ்சுங்கிற சுவரிலே பகவத் பக்திங்கிற ஓவியத்தை எழுதக்கூடிய கருவி போல இருக்காம் ஆழ்வார்னுடைய ஹஸ்த முத்ரை. பார்த்தால் நம்மாழ்வார்னுடைய ஹஸ்த முத்ரை அடியார்களுடைய நெஞ்சுங்கிற சுவர், அந்த சுவற்றிலே பகவத் பக்தி அப்படிங்கிற ஓவியத்தை எழுதும்படியா தீட்டும்படியா இருக்காம் ஆழ்வார்னுடைய ஹஸ்த முத்ரை. சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்து என்று சொல்றதுனாலே இந்த சம்சார சர்ப்பத்தினுடைய விஷ வீரியத்தை தொலைக்கக்கூடிய விஷ வைத்திய மந்திர பிரயோக பிரணாளியோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. ஆழ்வாருடைய ஹஸ்தமுத்திரையை பார்த்தா இந்த சம்சார சர்ப்பத்தினுடைய விஷத்தன்மையையே முறியடிக்க வல்லதா இருக்கக்கூடிய வஸ்துவா இருக்கு. பிரபன்ன ஜனங்களினுடைய தாபத்தை தவிர்க்க தளிர்விக்கக்கூடிய நிலவாகவும் இருக்கு. ஆக பக்த ஜனங்களினுடைய ஹிருதயத்திலே பக்தியை ஊட்டக்கூடியதா, சம்சார ஸ்பிருகையை அறுக்கக்கூடியதா, பிரபன்னர்களுக்கு பரமானந்தத்தை பரவசத்தை அளிக்கக்கூடியதுமாய் இருக்கு ஆழ்வார்னுடைய ஹஸ்த முத்திரையானது. அதைத்தான் நக்ஷத்திர மாலிகா என்பதிலே ஒரு ஸ்லோகம், நமஜ்ஜனஸ்ய சித்தபித்தி பக்தி சித்திர தூலிகா பவாஹி வீரிய பஞ்சனே நரேந்திர மந்திர யந்திரணா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்லோகம். சட்டாரி ஹஸ்த முத்ரிகா ஹடாத்துனோத்து மே தமஹான். இந்த ஹஸ்த முத்ரையானது நம்முடைய அகவிருளையும் அகற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். இத்தனை செய்யறதே ஜீவ ஜீவாத்தவமா இருக்கு. விஷ வீரியத்தை எல்லாம் அறுக்கக்கூடியதா இருக்கு ஆழ்வார்னுடைய ஹஸ்த முத்திரை. சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான வீரியத்தையும் போக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னா அந்த லோகத்தில் இருக்கக்கூடிய நோய்களினுடைய வீரியத்தை அது போக்காதா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். அதுக்கு மேலே பக்த ஜனங்களினுடைய ஹிருதயத்துல பக்தியை அப்படியே ஊட்டுகின்றது. இது எப்படி சொல்லலாம்னா, ஒன்றுமே தெரியாது அடி நாயேனா இருக்கேனே, எனக்கும் பகவத் விஷயத்திலே அடியேனுக்கும் பகவத் விஷயத்திலே ஒரு ருச்சி ஏற்படுமா? இப்படி ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கும் அடியேன் பாத்திரன் ஆவேனான்னு சொன்னா ஆழ்வார்னுடைய திருவடியே நமக்கு கதி என்பதைத்தான் உடையவர் முதலான பல ஆச்சாரியர்கள் குரு பரம்பரையிலே அலங்கரித்தவர்கள் அத்துணை பேரும் நமக்கு காட்டி போந்தார்கள். ஆழ்வார் திருவடிகளை நாம் சிக்கென பிடித்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஆழ்வாரனிடத்துல பக்தி ஏற்பட்டு, அவருடைய நாமாவிலே ருச்சி ஏற்பட்டு, அவருடைய அருளிச் செயல்களிலே ருச்சி ஏற்பட்டு, அவரே எம்பெருமானிடத்திலே நம்மை சேர்த்து விடுவார் என்பதிலே ஐயமே வேண்டாம் என்று காட்டுகின்றார். அப்படி நமக்கு பக்த ஜனங்களினுடைய ஹிருதயத்திலே ருச்சியையும் ஏற்படுத்தி பக்தியையும் ஊட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஹஸ்த முத்திரை. சம்சாரத்திலே தாபத்தை, யார பார்த்தாலும் அசூயை, கோபம், வெறுப்பு, இது எல்லாம் போக்கி எம்பெருமானிடத்திலேயே சகலமும் என்ன பண்ணும்படியாக செய்து விடுகின்றதாம் இந்த ஹஸ்த முத்திரை. சரி, இது தாபத்தை மாத்திரம்தான் போக்குறதா அப்படின்னா, எப்பொழுதும் இனிமையா இருக்கும்படியான போக்கியத்தையும் நமக்கு கொடுக்கின்றது. பரமானந்தம்,
இதற்கு மேலே ஒரு ஆனந்தம் என்பது கிடையாது, இதற்கு மேலே ஒரு பரவசம் என்பது கிடையாதுன்னு சொல்றபடிக்கு எப்பொழுதும் தடையே இல்லாததான ஆனந்தம், தடையே இல்லாததான பரவசம், அதையும் கொடுக்க வல்லதாக இருக்கின்ற ஆழ்வாரினுடைய ஸ்ரீ ஹஸ்த முத்திரையானது என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அகவிருளை போக்கி நமக்கு ஞானத்தை நல்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தனை பண்ணுகின்றார். நந்தா விளக்கு என்று எம்பெருமானை சொல்லுகின்றோம். ஆழ்வார்கள்லாம் தங்களுடைய அருளிச் செயல்களிலே எம்பெருமானை நந்தா விளக்கானவன் காட்டுகின்றார். அப்படி எம்பெருமானை அறிந்து கொள்வதற்கும் ஆழ்வார்கள் விளக்கு ஏற்றினார்கள். இங்கே ஆழ்வார் விளக்காய் இருந்து, ஞான விளக்காய் இருந்து நம்முடைய அகவிருளையும் போக்குகின்றார் என்பதையும் இந்த ஸ்லோகத்திலே நமக்கு காட்டிக் கொடுக்கின்றார். ஆக இப்படி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நாமும் நம்மாழ்வாரினுடைய திருவடி தாமரைகளே நமக்கு சர்வமும் என்று இருந்து அவரிடத்திலே சதா சத்பக்தியும் ஆச்சாரியனுடைய சம்பந்தமும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்திருப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.